அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இது எங்களோட திருச்சி ஒன் டே ட்ரிப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்குள்ளே எத்தனை கோவில் கவர் பண்ணோம், எந்தெந்த சாமியெல்லாம் போய் பார்த்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். லென்த்தாக தாங்க வீடியோ போகும், ஏன்னா நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது நான் நாளைக்கு போகிறேன். அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் போயிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எங்கேயாவது போகிறோம், ஊருக்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னா அந்த ஊரோட கிளைமேட் எல்லாம் பார்த்துக்குவேன். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் ஃபேஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு போவேன். நான் அது உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்கின் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறனால அவ்வளோ வெயில் இருக்காது. அங்கே போகும்போது உங்களுக்கு வெயில் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால அந்த மசாஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுதான் என்னோட கோ டு மேக்கப் உங்களுக்கு காமிச்சிருக்கு. அவ்வளோதான் நான் மேக்கப்பே போடுவேன். அப்புறம் ட்ரெடிஷ்னலாக மருதாணியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு கிளம்புற ஒரு ஃபீல். அப்பா இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் கிளம்புனது பேக் பண்ணி இப்போ என் ஹஸ்பண்ட் கூட ஒவ்வொரு தடவை போகும்போது அந்த ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கே இருந்தாலும் நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்துடணும். எனக்கு ஒரே ஷாக்கு. சிங்காநல்லூரில் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்மார்க் பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும். சிஎம் சார் சொல்லி ஆர்டர் பண்ணோடனே அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு அந்த டாஸ்மார்க் கடையை க்ளோஸ் பண்ணதெல்லாம். இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி விஜய் சாருக்கு தான். 2 பேருமே நைட்டு சாப்பிடலாது. என் ஹஸ்பண்ட் சுத்தமாகவே எதுவுமே வேணான்ட்டாரு. நான் லைட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும் எனக்கு வாங்கிட்டேன். உங்களுக்கு கேஆர் பேக்ஸ் தெரியுமா? சிங்கானூர்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரளா பேக்கரி ஷாப்பு, சூப்பராக இருக்குங்க எல்லாமே. அங்கே மட்டும் லைட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் 2 பேருமே பஸ் ஏறிட்டோம். 24 hours அங்கே திருச்சிக்கு பஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏசி பஸ் இருக்குது, நார்மல் பஸ்ஸு, ஸ்லீப்பர் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா. பட் என்ன, ப்ரைவேட்டில் போனீங்கன்னா அங்கே ஸ்கேம் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது கவர்மெண்ட் பஸ்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு 3.5 hours நாங்கள் ட்ராவலில் நாங்கள் திருச்சி சேர்ந்துட்டோம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிக்கோங்க. அங்கேருந்து நம்ம கோயிலெல்லாம் பார்க்குறது தான் நம்மளுக்கு ஈஸி. அங்கே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சோலா கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்கும். அங்கே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. டபுள் பெட்ரூமே 800 தான். ஏசி கிடையாது, நான் ஏசி தான். சூப்பராக இருந்தது ரூமு. நாங்கள் அங்கே ரூம் எடுத்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ ரெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. இந்த அண்ணன் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. த்ரூ அவுட் ஒரு 6 மணிங்கிறது எங்களுக்கு 7 மணியாக ஆயிடுச்சு. முகம் சுளிக்காமல் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த அண்ணா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அண்ணா லோக்கல் தான், அங்கே திருச்சி தாங்கிறனால எல்லாமே சொன்னாங்க. என்னென்ன அப்படிங்கிறது, இந்தந்த கோயில் ஃபேமஸ் எது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு போனோடனே ஒரே ஷாக்கு. நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் ஃபஸ்ட்டு எங்களை இங்கே முதல்ல நீ என்ன பாருன்னு கூப்பிட்டது யார் தெரியுமா? இவர் தான், என் செல்லம் முருகர். அவர் தான் அங்கே கூப்பிட்டாரு. நான் ரொம்ப தீவிரமான முருக பக்தன். நானும் சரி, எங்கள் வீட்டுக்காரும் சரி. அங்கே போனோமா, வயலூர் முருகன் கோயில் தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போனால் ஒரு கல்யாணம் வேறு நடந்துட்டு இருந்ததா. எனக்கு வேறு பயமாக இருந்தது. வீடியோஸ் எல்லாம் அங்கே எடுக்கக்கூடாது. நாங்கள் லைட்டாக அந்த கிளிப்பிங் மட்டும் தெரியாமல் எடுத்தேன். அவங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்தால் கூட்டமே இல்லை. அங்கே போனோன்னே முருகன் டக்குன்னு பார்த்துட்டோம். எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே வயலூர் முருகன் கூட்டமாகவே இருக்கும், பார்க்க முடியாது. இன்னொன்று என்ன தெரியுங்களாங்க, ஸ்ரீரங்கம் தேர் ஆக்சுவலாக, சரிங்களா? அதனால ஸ்ரீரங்கம் தேருக்கு எல்லாரும் போயிட்டாங்க. திருச்சியில் இருக்கிற எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க, மோஸ்ட்லி ஸ்ரீரங்கம். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஸ்ரீரங்கம் மட்டும் நம்ம நைட்டு பார்த்துக்கலாம், ஈவினிங் டைம் எவ்வளோ லேட்டானாலும் பார்த்துட்டு பஸ் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன கோயிலெல்லாம் ஒரு கோயில் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? சின்ன கோயிலில் ஃபேமஸான கோயில் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா?
அந்த கோயில் தான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டது வயலூர் முருகன் தான். அவரை முடிச்சுட்டு மெயினாக நாங்கள் போனது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில். 4 வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணுறோம் அந்த கோயில் போகிறக்கு, எங்களால் முடியல. இந்த வருஷம் பை காட்ஸ் கிரேஸ் எங்களை கூப்பிட்ருக்காரு. நாங்கள் போய் எங்கள் ஜாதகம் வச்சு மெயினாக கும்பிட்றதுக்கு தான் போனதே. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த 4.5 வருஷம் எங்கள் மேரேஜ் லைஃப்பில். எங்கள் வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். 4 வருஷமாக நாங்கள் வந்து போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் கண் முன்னாடி போய் அவங்க லைஃப் மாறினது எல்லாமே, அந்த திருப்பட்டூர் கோயில் போயிட்டு வந்து மாறினது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றப்ப தான் எங்களுக்கு அந்த கடவுள் வந்து கூப்பிட்டார். எப்படியோ அங்கே வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாலை இதெல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. பெஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போயிருங்க பக்கத்தில் லோக்கலில் இருந்து. ஆனால் அங்கே போய் வாங்கினோம்னா ரொம்ப அமௌண்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அங்கே தீபம் கண்டிப்பாக போடுங்க. புத்திரபாக்கியம், திருமணத்தடை அந்த மாதிரிலாம் எவ்வளோ விளக்கு ஏற்றணும்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி தீபம் போட்டுக்கோங்க. நான் வந்து நவகிரக தீபம் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து 50 ருபீஸ். நிறைய இருக்குது உங்களுக்கு. குடும்ப ஒற்றுமை அந்த மாதிரி போகும்போது தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவன் இருப்பார். அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரம்மபுரீஸ்வரர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது மறக்காமல் ஜாதகம் அட்லீஸ்ட் அந்த நவாம்ச கட்ட மாதிரி இருக்குள்ள அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்பப்போ அப்படி தான் என் கேமராமேன் வந்து கொஞ்சம் சொதப்புவார். யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க. ஏன்னா வீட்டிலேருந்து நான் ட்ரைபாடில் வச்சு எடுத்துக்குவேன். அங்கே போயிட்டு இவர் அப்படி எடுங்க இப்படி எடுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன்னா லைட்டாக டென்ஷன் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே மகிழ மரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதோட தல விருட்சம், பிரம்மபுரீஸ்வரர் கோயிலோட தல விருட்சம் வந்து மகிழ மரம். அங்கே தான் சிவன் தோன்றி பிரம்மாவுக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்ததா சொல்கிறாங்க. பிரம்மனோட தலையெழுத்தையே, ஆக்சுவலாக பிரம்மா தானே தலையெழுத்தையே எழுதுவார். ஆனால் பிரம்மரோட தலையெழுத்தையே மாற்றினது வந்து இந்த கோவிலில் தான். அதனால தான் நம்மளை இங்கே வந்து ஜாதகம் வச்சு கும்பிட்டு போனால் நம்ம தலையெழுத்தும் மாறுங்கிறது அதீத ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வயலூர் முருகன் கோயில், 2வது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில். ஏன்னா இந்த 2 கோயிலும் தான் சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்குது. முதல்ல அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இதை பார்த்தோம். இப்போ 2 கோயில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. 3வதாக நம்ம எங்கே போனோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் போனோம். திருப்பட்டூர்லேருந்து வர வழியில் உங்களுக்கு சமயபுரம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் திருப்பட்டூர் போகிற வழியிலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சமயபுரம் கோபுரமெல்லாம் தெரியும். நாங்கள் வந்து சரி இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது அப்படிங்கிறனால போய் ஃபஸ்ட்டு திருப்பட்டூர் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா வியாழக்கிழமை திருப்பட்டூர் கோயில் போய் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முதல்ல அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சமயபுரம் கோயில் போனோம். ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும்னா அந்த அம்மாவை வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமாம்மா, கூட்டமாக இருக்குமாம்மா. எங்களுக்கு 10 நிமிஷம் அந்த சாமியை பார்க்குறதுக்கு. அந்த அம்மாவோட ஆசையை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ரீரங்கம் தேர், அதனால் எங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. கூட்டமே இல்லை. நாங்கள் டக்குன்னு போனோம், சாமியை பார்த்தோம். பொது தரிசனத்துலேயே தான் போனோம். ஸ்பெஷல் டிக்கெட்டெல்லாம் எதுவுமே வாங்கலை. பொது தரிசனத்தில் போய் சாமியை பார்த்துட்டு சூப்பராக பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா குணசீலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பெருமாள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கோயிலும் அதே மாதிரி தான், சுத்தமாக கூட்டமே இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி பிரதோஷமா, அதனால் பெருமாள் கோயில் அவ்வளோ கூட்டம் இல்லை. நாங்கள் போய் அவரையும் நல்லா தீர்க்கமாக நின்று பக்கத்தில் நின்று சாமியை பார்த்தோம். அங்கேயும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் நாங்கள் அடுத்து எங்கே வந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேம் ஒன்று காமிச்சிருந்தாங்க. முக்கொம்பு டேம்னு நினைக்கிறேன். யாராவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்கள். முக்கொம்பு டேம், அந்த டேம் தான். அதை பார்த்துட்டு அங்கே சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டைம் இருந்தது நம்மளுக்கு. இது நாங்கள் முடிக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அப்போல்லாம் நட சாத்திடுவாங்க இல்லையா. அடுத்து என்ன பிளான் பண்ணோன்னா உறையூர் வெக்காளியம்மன் கோயில் வந்து எப்பயுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்களாம். சரி நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணோம் நாங்கள். அதுதான் அந்த 12 o'clock மேலே நட சாத்தாத கோயில் எதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது 3 கோயில் பார்த்தாச்சா. 4வது கோயில் வந்து வெக்காளியம்மன் கோயில். அங்கே தான் போனோம். ஆக்சுவலாக சொல்லணுன்னா எல்லா சாமிக்கும் வந்து கருவறை இருக்கும், கருவறைக்கு மேலே செவர் இருக்கும். இந்த அம்மா வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், நான் அப்படி பார்த்ததே இல்லை. அங்கேயும் போயிட்டு அந்த அம்மா பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையார் கோயில் வந்துட்டோம். அங்கே போனால் ஏறவே முடியல. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்ட வேறையா, அந்த சாப்பிட்டது நான் கவர் பண்ணல. சாப்பிட்டு மலையேறவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நின்று மூச்சரைச்சி அப்படியே வாங்கினோம். கும்பிட்டு வந்தோம். அங்கே நின்று பார்த்தா ஸ்ரீரங்கம் சூப்பராக தெரியுது. ஏன்னா இது மலைக்கோட்டை இல்லையா, மொத்த திருச்சியோட சென்ட்ரன் அழகையும் அங்கே தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படி இருந்தது.
ஆனால் அங்கேயே கூட்டம் தாங்க. உச்சி பிள்ளையார் கோயில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அப்புறம் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜம்புகேஸ்வரர் கோயில் போயிட்டோம். இது வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம். என்னோட ராசிக்கு வந்து இங்கே வந்து கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் நீர் ராசி, யாரெல்லாம் நீர் ராசியோ அவங்களாம் இங்கே வந்து கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜம்புகேஸ்வரர் கோயிலேருந்து ஸ்ரீரங்கம் வந்து 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நாங்கள் ஸ்ரீரங்கம் வச்சுருந்தோம். ஏன்னா கூட்டமாக இருக்கும், எல்லாரும் அங்கே இருப்பாங்க, போனால் சாமி பார்க்க லேட் ஆகும்னு. பட் நாங்கள் போகும்போதே ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்க. அங்கேயே அப்போவே அவ்வளோ கூட்டம். சாமி பார்க்குறக்கே எங்களுக்கு 2 hours ஆச்சு. சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே அம்மாவை பார்க்குறக்கு எங்களால் முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு நாளில் நாங்கள் வரணுங்கிறது பிளானு. அதனால் சாமியை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நைட்டு பஸ் ஏறி மார்னிங் கோயம்புத்தூர் வந்தாச்சு. டோட்டலாக இதுக்கு எங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஃபுட் எல்லாம் சேர்த்து 7.5K ஆச்சு. டோட்டலாக 8 கோயில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் ஆட்டோ ரெண்ட் எல்லாமே. அப்புறம் அங்கே கொடுத்த மாலை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து நிலவில் போடணும். அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பூஜை குப்பையில் நம்ம சேர்த்துடணும். அவ்வளோதான். எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி டயர்டுங்கிறதே கொஞ்சம் கூட தெரியலைங்க. அந்த சாமியை பார்க்க போகிறோம், இத்தனை கோயில் நம்ம பார்த்துட்டோமா அப்படின்னு எங்களுக்கு அந்த ஒரு இதுலேயே டயர்ட் தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இருந்தது தான். ஏன்னா அந்த ட்ராவல் பண்ணது தான் டயர்ட், மற்றபடி அங்கே சுற்றுனது கூட எங்களுக்கு தெரியல. கடவுள் புண்ணியத்தில் இவ்வளோ கோயில் பார்த்ததே நாங்கள் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அப்படி தான் இருந்தது. இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும்போது அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை பார்க்குறேன். until then டாட்டா.